இப்போ நாம் என்ன பேசிட்டு இருக்கிறோம், இப்போ பழைய மாணவர் ஒரு ஆள் அனசாபி சிறுக்க பேசுகிறாராம் என்று சிறுக்க பேசுகிறாருன்னு சொன்னியான். அவர் அனசாபி எப்படி சிறுக்க பேசுகிறாரு, தௌஹீதை எது ரெண்டு அவர் பேசியிருக்கணும். அவருக்கு சிறுக்க பேசுகிறாருன்னு விளங்கினா அவருக்கு தௌஹீது தெரியுமென்று தானே அர்த்தம். சிறுக்க பேசுறது விளங்குறவருக்கு தௌஹீது தெரியாம விடுமா? அப்ப அவர் உடனே என்ன செய்யணும், இதுதான் தௌஹீது, இவர் இந்த சிறுக்க பேசுறாரு என்று சொல்லி என்ன செய்யணும், இப்ப அனசாபிஸ் ஆகிய நான் அல்லாஹ் என்று சொல்லி எங்கேயாவது பேசியிருக்கேனா சகி? அனசாபிஸ் ஆகிய நான் அல்லாவாக இருக்கிறேன் என்று எங்கேயாவது களிமாக்கு கருத்து கொடுத்திருக்கேனா, கொள்கை பேசியிருக்கேனா? அப்படி இல்லை. சொல்லி தெரிகிறது நான் என்று கூட சொல்றதுக்கு அந்த சக்தி உள்ளதா? இதை நான் கேட்கணும். என்னண்டா இந்த உடம்பு இருக்கின்ற மையத்து கிடக்கு, அது நான் அனசாபிஷன் செல்லுமா? இல்ல அது நான் அனசாபிஷன் ஒரு எண்ணத்துல இருக்குமா? அப்ப இன்னுமே இந்த நான் என்கிற உணர்வு என்ன என்கிற அந்த உயிரை பிடிக்கலாட்டி அது உடல்ல தன்னை உணர்ந்துக்கிட்டு உணர்வாத்தான் இருக்கு. இப்பயும் அதே தன்னை உணர்ந்துக்கிட்டு அது உணர்வாகவே தான் இருக்கு. அது இன்னும் உடலா மாறல. உடலா மாறுறதுக்கு உடல் ஒரு பொருளா இருக்கு. அது மாறி இருந்தா உடல் பொருளா இருக்குமா இல்லையா? இன்னைக்கு அந்த நுட்பம் கூட பிடிபடுற அளவுக்கு இந்த பக்குவங்கள் வரலேண்டா இந்த வெத்தின வருஷம் அது என்ன தெளிவாச்சிடும். லா இலாஹ இல்லல்லாஹ்னு அந்த கலிமாவை சொல்லி போட்டு நான் தான் அவன், இப்ப நான் தான் அவன் என்று சொன்னா, இப்ப நான் என்று சொல்லி நான் எதை எடுக்கிறேன், அவன் என்று சொல்லி நான் எடுக்கிறேன். இப்ப இன்னைக்கு ரெண்டு எடுக்கிறையா, ஒரு நிலையை எடுக்கிறையா? ஏகத்துவம் என்றா என்ன? ரெண்டு தத்துவம் இருக்கின்ற அர்த்தமா, ஏகமா ஒரு தத்துவம் இருக்கின்ற அர்த்தமா? ஒரு தத்துவம் இருக்கிறது. அப்ப இப்ப நான் என்று சொல்லி எடுக்கிற அந்த நிலையை தானே நான் அவன் என்று எடுக்கணும். அதை உஸ்தாது வெளிப்படையாகவே வெளிப்படுத்தி கொடுக்காக யாருக்கு? மாணவர்களுக்கு வெளிப்படுத்தி வாயால பேசி புத்தகத்திலையும் எழுதி பாட்டிலையும் விளங்கப்படுத்தி நுட்பமாக உணர்க என்று சொல்லி கொடுத்த விஷயம் தானே. இப்ப நாம் அதை யாருக்கிட்ட பேசுறோம்? அது புரியாம இன்னும் அது கிட்ட போகாம அது சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் தெரியாம இன்னும் 30-40 வருஷமா கொள்கையில இருக்க ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அந்த எண்ணத்தை பாதுகாத்து அதுக்கு வேலி போட்டு இதுக்கு அந்த எண்ணத்தை கொடுத்த யாருன்னு இன்னும் தெரியும் அவனுக்கு. அவன் தான் கொடுத்து வச்சிருக்கான். நீ கொள்கையில இருக்கான்னு நினைச்சிட்டு, எப்படி நினைச்சிட்டு, கொள்கையில இருக்கான்னு நினைச்சிட்டு என்ன கொடுத்திருக்கான். எப்படி சைக்கு விளங்குது? அது நான் சொல்றது கொஞ்சம் நல்லா விளங்கிக்கணும். விளங்கிச்சா? கொள்கையில நான் இருக்கேன் ஒரு எண்ணத்தை கொடுத்து வச்சிருக்கேன். அண்ணா கொள்கையில நான் இருக்கேன், நான் கொள்கையில இருக்கிறவன் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை கொடுத்திருக்கேன். அந்த எண்ணத்தை இப்ப பாதுகாத்து வச்சுட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா? அப்போ உஸ்தாது சொல்றாங்க என்ன, மணியை உருட்டுதல் போதாது, முராக்கபா செய்து வெற்றி பெறண்டா. அந்த வெற்றிங்கிறது எதில் இருக்கேன்னா முராக்கபா செய்யறதுல இருக்கு. முராக்கபா செஞ்சா நான் கொள்கையில இருக்கேன் என்ற எண்ணம் இருக்குமா? கொள்கையாவே இருக்குமா? அப்பதானே அந்த கொள்கை எங்கே கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமா? அப்ப அந்த கொள்கையிலிருந்து உஸ்தாது சென்ன இந்த பயணங்களை எல்லாம் மேற்கொண்டிருக்கலாம். உஸ்தாது சொல்றா தானே, இனிக்கும் களிமான்னு சொல்றாங்க, தேன் களிமாக எங்காக, மணக்கும் களிமாக எங்காக, உயிரூட்டும் களிமா எங்காக. இதெல்லாம் ஏதாவது ஒன்று நடந்தியா? லண்டன் பஷீர் கிட்ட நடந்திருக்குமா? ஏதாவது ஒன்று நடந்திருந்தா இன்றைக்கு நான் தான் ஒரு படிக்கு மேல நின்று அது அங்கால ஒரு மேட்டர் அது அவருக்கு. இது உஸ்தாது சொல்றாங்க, நானுங்கிறது உயிர். உலகெல்லாம் எதிர்த்தாலும் உறவெல்லாம் மறுத்தாலும் உயிர் அது. நான் இருக்கேன்னு நான் நம்பினத்தான் இருக்கலாம் அந்த நிலையில. அந்த நிலை அப்படித்தான் இருக்கி. உயிர் தானடா ஈமானுங்காக. அப்படிப்பட்டது அவருக்கு மேட்டர். இவருக்கு நான் தான் ஒரு படிக்கு மேல போய் நின்று சொல்றாங்க. உஸ்தாது இருக்கக்குள்ள எல்லாத்தையும் சரிகான்றாங்க. எல்லாம் சரி, உஸ்தாது உழைக்கினதும் சரி ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அண்ணன் வெளியாகி அங்கால போய் என்னதான் படுப்பு இந்த பயில்வான் சொல்றான். கேட்டீங்கனே, விளங்கப்படுத்தின தௌஹீத கொள்கையை ஏற்றுக்கொண்டவரா, இதை இந்த கொள்கையை மறுக்கிறவரா? இவர்
விளங்காம இன்னொரு இருக்கேன். விஷயம் மட்டும் அதில் நான் தெளிவுபடுத்தினேன். மனதால் செய்யும் திக்கிர் மாபெரும் காரியமா. சரியா? மனதால் செய்யும் திக்கிறண்டா என்ன? உன்னை நோக்கு, உண்மை சொல்றேன் கேளு, உண்மை களிமா உன்னை ஹக்காய் உணரச் செய்யுமா. இப்போ உண்மை களிமா உன்னை ஹக்காய் உணரச் செய்கிறேன்டா அவர் என்னென்று தியானம் செய்யணும்? உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய். இந்த பாட்டிலே இப்படி சொல்ற. அந்த பாட்டில் உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய். என்ன நான் உணர்ந்து கொள்றேன்டா நான் என்ன செய்யணும்? அதுக்கு உரிய தியானம் செய்யணுமா. இப்ப அந்த தியானம் செய்கிறத எப்படி என்று இன்னொரு பாட்டில் சொல்றாங்க, இடிக்கும் நானே உணர்ந்து கொள். அப்ப மனதால் செய்கிறதுக்கு என்ன? இப்ப மனதால் ஞாபகப்படுத்துறது என்ன? அசுலுக் இறைவழி நடைமுறையில ஒஸ்தாது தெளிவா நான் இப்படி இந்த நான் லா இலாஹ ஒன்றுமே இல்லை என்ற உடனே நான்ங்கிற ஒரு உணர்வு ஒன்று இருக்கும். அந்த உணர்வாக இருப்பது அல்லாஹ் தானே என்று முராக்கபா செய்துதான் நான் வெற்றி பெற்றேன். அதே வழிமுறையையும் நீங்க செய்கிறது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அசுலுக்குள்ள எழுதியிருக்காளா இல்லையா? அப்படி எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்க? இப்ப நான் சொன்ன மாதிரி தானே எழுதியிருக்காங்க. இதை விட இன்னும் தெளிவாக எழுதியிருக்காங்க அவங்க. இந்த நானுங்கிற உணர்வை நீங்க கவனம் எடுக்கிறது முராக்கபா செய்கிறதால தான். அப்ப இந்த மாபெரும் காரியம், இந்த மனதால செய்கிற இந்த ஞாபகம், இந்த திக்ர் எதண்டா இடிக்கும் நான உணர்ந்து கொள்றது தான் உன்னை நீ உணர்ந்து கொள்ள செய்கிற உரிய தியானம். அப்படித்தானே? அப்ப அப்படி அந்த தியானத்தை அந்த திக்ரை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளா இருந்தா அவரு நான் தான் அவனுங்கிறத உணர்ந்திருப்பாரா இல்லையா? இல்லாட்டி உணர்ற இடத்துக்காவது வந்திருப்பாரா இல்லையா? இல்லாட்டி உணரணும் என்ற இடத்துக்காவது வந்திருப்பாரா இல்லையா? ஆரம்பத்தெடுப்பு இந்த நானுங்கிற உணர்வை கொண்டுதான் நான் என்ன உணரணும் என்று ஆரம்ப இடத்துக்காவது இப்ப நம்முடைய உறவாட்டத்தில் இருக்கிற ஒரு சில பிள்ளைகள் வந்திருக்கா இல்லையா? வந்ததாலான அதுகள் நான்ல பயணிக்கணும் என்று அந்த அர்த்தம் எடுத்திருக்கிறீர்கள், நுட்பமா கிரகிச்சிருக்கிறீர்கள். இல்லாட்டி அந்த கிரகிக்கிற தன்மை அந்த அறிவு வெளிப்பட்டிருக்குமா? அப்ப இப்படி வெளிப்பட்டிருக்கிற இவங்க என்ன திக்ரு செய்யறாங்க, தியானம் செய்யறாங்க. அப்ப இது கூட அறவே செய்யாத அந்த கல்பு எங்க இருக்கி? தனிமையில் அமையா உள்ளம் அது தலை விரித்தாடுது ஷைத்தானியாவாம். அனசாபி சொல்றாங்க எடுக்கக்கூடாது. இதை ஒஸ்தாது பாட்டில் சொல்றாங்க தான் எடுக்கணும். அனசாபிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இது அப்துல்லா பையனுக்கு சம்பந்தம் இல்லை, ஒஸ்தாதுக்கு தான் சம்பந்தம் இருக்கு இந்த பாட்டுல. அப்ப நீங்க போட்ட அந்த பேச்சிலே சொல்றாரு, எடுத்த எடுப்பிலேயே நான் தான் அல்லாங்கிறத நம்ப இயலாம இருக்கு ஏன்னு கேட்காரு. அப்படின்னா நம்பவே நம்ம அதை கண்டிப்பா ரெண்டு வலியுறுத்துறாரு. அது நம்பாம திக்ருல் கல்வி எப்படி செய்யறேன்? அதை நம்புறது தான் திக்ருல் கல்வியே. உலகெல்லாம் எதிர்த்தாலும் உறவெல்லாம் மறுத்தாலும் உயிர்ங்கிறது அதுதான், அதை நம்புறது தான். இதை விட எப்படி நுட்பமாக கொள்கையை விளங்கப்படுத்துற அப்பா ஏகமா இருக்கிற தத்துவம் என்ன என்று புரிய வேண்டி வரும், அவர் உணர வேண்டி வரும், உணர்ந்து கொள்ற இடம் வரும். வந்தவுடன் அவரு ஆதியும் அந்தமும் லாகிரும் பாத்தினும் நானென செல்லிட துணிவு வாடுறது உடலுக்கு இல்லை, நாக்குக்கு இல்லை, வாய்க்கு இல்லை. அந்த நாவை கொண்டு அல்லாஹ்வுடைய பேச்சது. அதையும் ஹதீஸ்ல செல்லலையா, விளங்கப்படுத்தலையா? அந்த உள்ளத்துல என்ன இருக்கென்று இப்ப எடுத்து பாருங்க. கொள்கையில ஏதாவது ஒன்று இருக்கா? ஏதாவது தியானம் செய்கிறையா? அந்தாக்கள்லாம் இதை தெரியுமா நம்பிட்டுக்காக மனதால செய்யறதுக்கிற நம்பல் அந்தாக்கள் எல்லாம் கிழமைக்கு ஒருக்க மஜ்லிஸ் செஞ்சா போதும், தரிக்காக்க வந்துட்டு போனா சரி, தரிக்கா பிள்ளைகளோட காய்ச்சிட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வகையாக போயிட்டு இருக்கிற ஒரு ஒரு சூழல். ஏன்டா அங்க என்ன இருக்கி? அப்படி அந்த கல்பு தியானம் செஞ்சிருந்தா, தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற நிலை வந்திருந்தா, இந்த நானுங்கிறத உணர்ந்தா தான் என்ன நான் யாருங்கிறத உணரலாம், உணரச் செய்யும் என்கிற அந்த நுட்பம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும்பா. இப்ப வெளியாகிட்டு இருக்கும்பா. வெளியாகிட்டு இருக்கக்குள்ள நான் தான் அல்லாஹ்ன்னு சொல்ற அது அனசாபி சொல்றதாவா தெரியும்? இப்ப அனசாபி சொல்றதா தெரிகிறேன்னு நான் அனசாபிஸ் நான் தான் அல்லாஹ்வா இருக்கேன் அனசாபிஸ் விளக்கம் கொடுக்காரு. அனசாபிஸ் ஆகிய நான் அல்லாஹ்வா இருக்கேன் விளக்கம் கொடுக்காரு. அனசாபிஸுக்கு ஏழுமா முதலாவது அதுல ஒரு சின்ன ஒரு அனுப்பிரமாணமாக உச்சரிக்க மண்டைக்குள்ள என்ன இருக்கு? இதுக்கு கொள்கையில இருக்கும். நாங்க கொள்கைவாதிகள்.
கொள்கையை பத்தி கொஞ்சமாக தெரியுமா? அப்ப நாம எப்ப இருந்து சொல்லிக்கிட்டு வாரம் தானே, நமக்கும் ஒஸ்தாதிட தரிக்காக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அது எங்கட ஒஸ்தாதிட தரிக்கா 13 வருஷமா நான் இருக்கேன். ரெண்டா நீங்க உங்களோட குடும்பத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு எங்க இருக்கிறீங்க? தரிக்கா பக்கத்துல கொண்டாந்து உங்களோட குடும்பத்தை வச்சுக்கிட்டு, ஓ எங்கட தரிக்கா இது, பொண்டாட்டி பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்து தரிக்கா பக்கத்துல வச்சுக்கிட்டு எங்கட தரிக்கா, நான் குடும்பத்தோட இருக்கேன். சும்மா வாயக்கிளிய கத்துறான், ஒரு அங்க ஒன்றும் இல்லை. என்ன செய்கிற? தைரியம் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து வைக்கட்டும். ஒவ்வொரு நாளும் தரிக்காக்கு இல்லாட்டி ஒவ்வொரு மஜ்லிஸுக்கும் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரட்டும். 7 மண்டா பார்ப்போம். இல்லை சும்மா வாயால் சொல்லிட்டு சும்மா ஒரு பகட்டுக்கு நடந்துக்கிட்டு போகிறது தான். ஊருக்கு வேறு மாதிரி கதைக்கிறோம் போய் நின்றுக்கிட்டு, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. எவ்வளவோ கதைச்ச கதைகள் இருக்கு, வானாதெல்லாம். அப்போ கொள்கையில் இருந்தால் தரிப்படுறேன்டா என்ன செய்யணும்? நான் என்ன செல்லிட துணிவாக இருக்கணும், துணிவு வரணும். யாருக்கிட்ட செல்றதோ அதை விட்டு செல்லு, அதை வெளிப்படுத்தி விளக்கம் கொடுக்கணும். ஒஸ்தாது என்ன கொடுக்காக? அதைத்தானே இப்போ நாம் செய்கிறோம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா அனசாபிஸ் நான் தான் அல்லா என்று சொல்கிறேன்னா, நான் அனசாபிஸ் ஆகிய நான் அல்லாவா இருக்கிறேன்னு இங்கே சொல்லியிருக்கேனா? அப்போ இது புறாமை என்று நல்லா விளங்குதுவா? அவனால செய்யலா, செய்யறதுக்கு இல்லை, சரக்கு வேணுமே. அங்கே அனுபவத்தில் இன்னும் ஒரு விஷயமும் அங்கே வரலே. அனுப்புறமானது அல்லாவுக்கு இணை இல்லைன்னு அந்த கல்புக்கு தெரிஞ்சிட்டா, தெரிஞ்ச நான் தான் அவன் என்று அது கொஞ்சமாவது உணர்ந்திருக்குமே. இப்ப நான் வேற அவன் வேறதான். அவன் எங்காவது கற்பனை இல்லை, அது இருக்கி. நான் இருக்கிற மாதிரி இருக்கேன். அப்போ உஸ்தாதிட கொள்கைக்குள்ள ஒரு அனுப்பிரமாணம் வரல. எத்தனை வருஷம் எடுத்திருக்கி? 30-40 வருஷம் என்ன நான் அறிய. அப்ப இதை ஏன் நான் இன்னைக்கு திரும்ப திரும்ப இதை தெளிவுபடுத்துறதுக்கு இதை எடுக்கணும்டா, இப்படி பழைய மாணவர்கள் நியாயமானாக்கள் இருக்காரு. டைமுக்கு என்ன செய்கிறேன்டா, தஸ்ம மணி எடுக்கிற 1200 தரம் ஓதி முடிச்சுற, முடிஞ்ச கிளம்ப முடிஞ்சு மரா மஜ்லிஸுக்கு வர, மஜ்லிஸுக்கு போகிற, வராது முடிகிற முடிச்சோடனே இந்த ஏற்கனவே 5 நேரம் பள்ளிக்கு போயிட்டு வந்து நாம் தொழுது விட்டு மார்க்கத்தோட இடிக்க மாட்டி இருந்த மாதிரி இப்போ ஒஸ்தாது செஞ்ச விஷயத்தை வச்சுக்கிட்டு அதில் அவங்க கொடுத்த இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு நாம் கொள்கையில் இருக்கோம். 2 மணிக்கு அவ்வளவுதான். சிந்திச்சதுண்டா, தியானிச்சதுண்டா? மனதால் செய்யும் மாபெரும் காரியம் செஞ்சையா? அப்படி செஞ்சிருந்தா அந்த உள்ளம் நான் என சொல்லிட துணிவு வந்திருக்கும், துணிவு வரும். அதுக்கு அனசாபிச்சுக்கு சொந்தம் இல்லை, அது அனசாபிச்சுக்கு செல்லையில. அப்ப அதை தெளிவாக விளங்குறதுக்கும் இல்லை. ஒஸ்தாது சொல்றாளா, ஓரைட் அவங்க செல்லலாம். ஒஸ்தாதிட வழிகாட்டலை பின்பற்றி ஒஸ்தாதிட கல்வியோடைய வந்து ஒஸ்தாது காட்டின முறையில் தியானம் செஞ்சு ஒரு மாணவன் சொன்னா சரி, அதை அவர் அனசாபிச்சு அவர் உடம்புட இருந்துக்கிட்டு சொல்றாரு. நான் ஏற்கனவே ஒரு வாட்டத்தில் ஒரு கட்டத்தில் கேட்டிருக்கேன், உடம்பை கொண்டாந்து காட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு தான் உடம்பு கொண்டாந்து காட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன். யார் அலையிலும்? லண்டன் பஷீர் அலையிலுமா? அப்ப உடலை நான் என்று உணராதே, உடலும் மாய்கைதான் மறவாது. அப்படி உடம்பை கொண்டாந்து காட்டுறவன் என்னத்தை கொண்டாந்து காட்ட போறான்? மாய்கையை காட்ட போற. அதை காட்டலாமா? லூசன் கொள்கை வளங்களை இன்னும் ஒரு நாளையில இந்த தரிக்காவில் போடுற பாட்டை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த டைமுக்கு அதை கிரகிச்சிருந்தாலும் இந்த என்ன செஞ்சிருக்கலாம். ஒஸ்தாது என்ன சொல்றாங்க என்று முடிவற்றிருக்கும் மடையே. கொள்கை அவர் விளங்கப்படுத்துறாராம். நான் தான் சொல்றானுங்கள் ஒரு படிக்கு மேல போய் செல்லாம வருவார் இவர் இருப்புக்கு. பாப்பமே செல்லாம எப்படி இருப்புக்கு வராரு. நான் இருப்பேன். அவன் இவரை சொல்றதுக்கு கூட மாட்டான், தடை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இவர் மனதார மாபெருங்காரியம் செய்யல கடைசி வரைக்கும். இவர் நான் தான் மனதில் செல்லாம இடிக்கும் நானே உணர்ந்து கொள்ளலாமா? உலக மக்கள் யாவருக்கும் உள்ளது அந்த ஒரு வழிதான். அந்த வழியாலாம் வந்து அந்த வழியாலாம் போகணும். வேற எந்த வழியை பிடிச்சாலும் குறுக்கு வழிதான். கோழைக்கு குறுக்கு வழி தோன்றுதல் இயல்பு. குறுக்கு வழி தோணுதல் இயல்பு. நான் என்ன ஆரம்பத்தில் செஞ்ச வந்தேன்டா, இப்போ சிறுக்கு என்கிறதும் தௌஹீத் என்கிறதும் ஒரு இடத்தை பிடிச்சி ஒரு வளகை பிடிச்சி ஒரு பில்டிங்கை பிடிச்சி சம்பந்தப்பட்டதா, ஒரு உள்ளத்தோட சம்பந்தப்பட்டதா? உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. உஸ்தாது எப்படி சொல்றாங்க,
உள்ளத்தின் சிறுக்கு உலகத்தில் ஊட்டியிருப்பதை கண்டேன். இப்படித்தானே சொல்றாங்க. உள்ளத்தின் சிறுக்கு உலகை ஊட்டியிருப்பதை கண்டேன். இன்னொரு பாட்டுல பலதாய் காண்பது இணையப்பா, அதை இருதயத்தில் இருத்தினால் சிறுக்கப்பா. எங்க இருத்தின சிறுக்கு? இருதயத்துல. இப்ப அந்த சிறுக்கோட இருக்கிற அந்த உள்ளத்தோட அந்த இணையோட இருக்கிற அதுக்கும் நமக்கும் தான் பிரச்சனை. அதுதான் இப்ப நாம பேசிட்டு இருக்கோம். தெளிவா வழங்கிக்கணும். நாம இருக்கிறவங்களுக்கிட்ட தௌஹீத் இல்லைன்னு தான் சொல்றோம். அந்த இடத்தை பிடிச்சி அந்த பில்டிங்கை பிடிச்சி அந்த வழக்கை பிடிச்சி தௌஹீத் இல்லைன்னு பேசல. அப்படி வழங்கி கொண்டீங்கன்னா நீங்க இன்னும் கொள்கை விளங்காதாக்க. ஏன்னா ஒரு இடத்தை பிடிச்சி ஒரு வழக்கை பிடிச்சி ஒரு பில்டிங்கை பிடிச்சி தௌஹீத் சரிபடாது. சரிப்படுத்தையுமே இல்ல. அந்த இடத்துல கொள்கை அறிக்கைன்னு சொல்லலாமா? அந்த வழக்கு கொள்கை அறிக்கைன்னு சொல்லலாமா? அந்த பில்டிங்லாம் கொள்கை அறிக்கைன்னு சொன்னா அவனும் கொள்கை விளங்கலே. கொள்கை எங்கேயே கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமாண்டா? அந்த வழக்கையும் அந்த பில்டிங்கையும் அந்த இதையும் கொள்கை எங்கேயாவது கொண்டு விட்டா போகுதப்ப உனக்கு இங்க தெளிவாகல கொள்கைண்டா என்ன. அப்ப கொள்கைங்கிறது எங்க சரிப்படணும்? உள்ளத்திலே. மாபெரும் காரியம் செய்கிறது எது? மனதால் செய்கிற திக்ரும் மாபெரும் காரியமும் எங்க ஏற்படணும்? உள்ளத்தில் ஏற்படணும். அப்ப மலக்குகள் திக்ர் செய்கிற மஜ்லிஸ்ல மலக்குகள் இறங்குறாங்கன்னா உள்ளத்தில் இறங்குவாங்க. செஞ்சு பாருங்க பரிசுத்தமா. மலக்கூத்துடைய ஆழமே தெரிய வேண்டி வரும். வர இன்னொரு மலக்கு இறங்குறேன். மலக்கூத்து உலகமே திறக்குமா? அப்ப இவனுகள் என்னன்னா கற்பனையில எல்லாத்தையும் அந்த கடவுளும் கற்பனையில இருக்கிற மாதிரி எல்லாம் கற்பனையில வச்சுக்கிட்டு இன்னும் காலத்தை கடத்தி வீணாக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்கள். அதை இன்றைக்கு அவரோட பேச்சில் அவரே வெளிப்படுத்தி கொடுத்திருக்காரு. நான் யாரு, அவரோட கல்பு அவரோட உள்ள எங்க இடிக்கி எண்ணத்தில் இடிக்கி எடுத்து வெளிப்படுத்தி இருக்காரு. அவரோட உள்ளத்துல அந்த மனதால் செய்கிற திக்கிர் மனதார செஞ்சிருந்தா, மனதால் செய்கிற ஞாபகத்தை மாபெரும் காரியத்தை மனதார செஞ்சிருந்தா இப்படி சொல்றதுக்கு வருமா நாக்கு? சொல்லுங்க. இல்ல பிள்ளையானது செல்லாட்டியும் செல்றாக்கள பிள்ளைகான்றது தானே உடலை தரிப்படுத்து. அதுவும் காணது. அறவே பிள்ளைகான்றது இல்ல, அது கொள்காது தான். அவர் சரியா விளங்கப்படுத்துறாரு. அதை விளங்கி எடுங்க என்று வழிகாட்டணும். இது யாரு செய்ய வேண்டிய வேலை? மாணவர்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது. அப்ப இது ஒரு சாதனை இது, இந்த அறிவை ஊற்றுறது. அப்ப இதுக்கு தடையா இருக்கிறவங்க யாரு? இதை தடை செய்ய இதை உடனடியாக நடவடிக்கை எடுங்க என்று சொல்லி முடிவெடுக்கிறவங்க யாரு? அப்ப தனிமையில் அமையா உள்ளமது தலை விரித்தார செய்தானி. அங்க சூடு இருக்கி, புறாமரிக்கி. அங்க நான்ங்கிறது உடல்ல நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னும் உணர்வு கிட்ட வரல, தியானம் செய்யல. முதலாவது இதுக்கு எத்தனை வருஷம் குருட்டு செய்தான் இருட்டில் வீழ்த்தும் கொள்கை நோக்க கண்டறியலை. இன்னும் இதால பல மாணவர்களுக்கு படிப்பினை. இந்த பேச்சை அனுப்புங்க, நீங்க எல்லாரும் கேட்கணும். ஹலோ ஆப்ஷனா? சொல்லுங்க. நான் காலையில கனவு ஒன்று கண்டேன். எப்படின்னா அந்த தரியா வழகுதான் அதுல முக்கியமான திக்ர் செய்யற மஜ்லிஸ் செய்யறாங்க. கூச்சல் சத்தம் கேக்குது. அங்க கூச்சல் சத்தம் கேக்குது. அங்க களிமாவுடைய தன்மை அங்க இல்ல, கூச்சலா தான் இருக்கு. அப்ப நான் நின்று இன்னைக்கு கேட்கிறேன், இந்த களிமா லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தம் தெரியுமா, இந்த பொருள் என்னன்னு தெரியுமா, தெரிஞ்சாக்கள் வாங்க என்று கூப்பிடுறேன். ஒருத்தரும் அங்க என்ன செய்யல, வாராக இல்லை. ஆனா சத்தம் கேக்குது, கூச்சல் சத்தம் தான் கேக்குது. என்ன சத்தம் கேக்குது? இந்த எப்படின்னா சத்தம், கூச்சல் சத்தம். இந்த களிமாவுடைய இந்த களிமாவுக்குரிய இந்த எழுத்து அதுல ஒன்றுமே இல்லை. ஆக்கட்டும் சத்தம் போட்டா இப்படி கேட்கும், அப்படி கேக்குது. ஆனா மஜ்லிஸ் கூச்சல் சத்தம். ஆனா கொள்கை இருக்காரு. அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆள், அவர் இளமாள் தான். அவரை கண்டன் அவர் மெல்லிஞ்சி போய் மிச்சம் வயசான தோற்றத்துல மெல்லிஞ்சி போய் இருக்காரு. அவர்கள் நான் மெசேஜ் அனுப்பி நம்மள விஷயம் எல்லாம், ஆனா எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி தான் இருக்கிறார். சரி, அப்ப அதனால அந்த உள்ளத்தை கவனிங்களே. அப்ப பலதாய் காண்பது இணையப்பா, அதை இருதயத்தில் இருத்தினா சிறுக்கப்பா. அப்ப இங்க உள்ளத்தை தானே இங்க
இந்த தௌஹீது சரிபடுற என்றாலும் எங்க சரிபடுகுது? தௌஹீது சரிபடுறேன்னா உள்ளத்துல சரிபடணும். உள்ளத்தின் சிறுக்கு என்று ஏன் சொல்றாங்க? சிறுக்கும் அங்க இருக்கு. அப்ப இப்ப இருக்கும் நான உணர்ந்து கொண்டா சிறுக்கு என்ற நோய் அழியுமா? அது சிறுக்குங்கிறத என்ன என்று சொல்றாங்க? நோய் என்று சொல்றாங்க. அழியுமங்காக. அதுக்கும் எங்க நடக்குது? இருக்கும் நான உணர்ந்து கொள்ற அந்த உள்ளத்துல என்ன நடக்குதுண்டா, நான் வேற அவன் வேற என்றதுதானே சிறுக்கு இணை. அப்ப அது நோய் அவன். அப்ப இப்ப அந்த நோய் அழிஞ்சிட்டா இப்ப சஹி சென்ற மாதிரி இது சரிதான், இது புலகான்ற விஷயம் இல்லைன்றாவது அந்த உள்ளத்துக்கு படுமா இல்லையா? அந்த அந்த சிறுக்குங்கிற நோய் என்ற என்ன சொல்றாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, நான் தான் அவன் என்று சொல்லி கொடுத்த உடனே ஏன் நான் ஏற்றுக்கொள்வதில்லை? அங்க நான் வேற அவன் வேற என்கிற நோய் இருக்கி. இப்ப அவ சொல்ற நான் தான் அவனுங்காக விளங்கிட்டா. அப்ப இதை விளங்கி கொள்றதுக்கு அந்த உள்ளம் என்ன செய்தல் ஒஸ்தாது செஞ்சாக விளங்கி கொண்டாரு. வெப்பமே அனசாபி சென்னோன்னு ஏன் விளங்கி கொள்றாருல்ல? அப்ப இவருக்கு பிரச்சனை கொள்கையோட இல்லை, அனசாபிசோட எண்ணத்துக்காக இவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இவர் சரியான கொள்கை இவர் எதுக்காரு? இந்த கொள்கை எதுக்காரு? கொள்கையை பிள்ளை என்று சொல்றாரு. அப்ப இதை நாம இன்றைக்கு நேற்று அதனால இன்னும் அந்த போர்டு அதுக்குள்ள இறுக்கி தரிக்காது. இன்னும் அது நீக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இன்னும் கொள்கைக்கு வரல. அதுக்கு நடவடிக்கை எடுங்க. இப்ப அந்த கொள்கை வெளிப்படுறத தடை செய்ய நடவடிக்கை எடுங்கன்றா இதுவரை யாரு இன்னும் அதுக்கு கொஞ்சம் பேர் கூட்டா சேர்ந்திருக்கலாம். அப்ப இவங்களுக்கு கொள்கை என்ன விளங்கல. அறக்கட்டளையில் இருக்கிறவங்களுக்கு விளங்கிச்சா என்னது? எம் முன்னிலையில் வீட்டிற்கும் ஒஸ்தாது நாயகமே துணை, ஒஸ்தாது நாயகமே ரப்பு வேண்டா என்னது? அது கொள்கை. அது அப்ப தன்னிலையில உணர வேண்டிய ஒன்றை முன்னிலையில எடுத்தா அதுக்கு நாம சொல்ற விஷயத்தை ஒப்பிட்டு காட்டுற. அப்ப உண்மைக்கு உடை வேண்டுமா? உள்ள உறுதிக்கு உள்ளமண்டா உள்ள உறுதிக்கண்டா உள்ளத்துல உறுதிக்கு துணை வேண்டுமா? உள்ளம் உறுதி பெற உள்ளம் உறுதி நிறைவு பெற உவந்த கொள்கை தௌஹீது. இன்னொரு பாட்டில் சொல்றாங்க உறுதி நிறைவு பெற உரிய அமலை செய்ய சொல்றாங்க. அப்ப முன்னிலையில இருக்கிறத நினைச்சுக்கிட்டு இங்க உறுதியாகுமா உள்ளம்? அப்ப அதோட ஒப்பிட்டு அதுக்கு ஒரு படிக்கு மேல போய் நின்று நான் தானோ சம்பந்தம் இருக்கா? அந்த உள்ளத்துல ஏதாவது திக்ரு தியானம் வேலை செஞ்சிருக்கா? கொஞ்சமாதான் அந்த கல்வி துறப்பட்டிருக்கா? இதயம் என்பது அரசப்பா, அதில் இருப்பவன் நான் என்னும் இறைவனப்பா. கிடைச்சிருக்குமா? இந்த இருப்பு விளங்கிருக்குமா? விளங்கியாவது இருக்குமா? விளங்குற கல்வாவது இருக்கா? அப்ப இன்னொரு பாட்டு இருக்கு, என்ன? இறைவன் தொடர்பு இல்லாத அந்த உள்ளத்துல ஷைத்தான் இருக்கான் என்ற ஒரு பாட்டு இருக்கு. யாருக்கு ஞாபகம்? இன்சானா அவன் இருதயத்தில் இருப்பவன் ஷைத்தானே. இறை உறவு இல்லாத இன்சானாம். இறைவன் இறை உணர்வு இல்லாத இன்சானாம் அவன் இருதயத்தில் இருப்பவன் ஷைத்தானே. அண்ணா அப்ப இறை உணர்வு இல்லாம இருக்கும் காலமெல்லாம் இறை உணர்வு நான் என்று சொல்லி இதயம் என்பது அரசப்பா, அதில் இருப்பவன் நானும் இறைவனப்பா, இதான இறை உணர்வு. இன்னொரு பாட்டில் எப்படி சொல்றாங்க? இடிப்பவன் நானும் உணர்வு வரும். இறை உணர்வே இறைவனின் உணர்வே அதுவாகும். இறைவனின் உணர்வே அதுவாகும். அப்ப இதெல்லாம் அந்த இறை உணர்வு என்று சொல்லி அந்த உள்ளத்துல தரிப்பட்டிருந்தா வெளிப்பட்டிருந்தா லண்டன் பஷீரா இருப்பாரு. லண்டன் பஷீரோட நாவல இருந்து நான் யார் என்று கேள்விக்கு பதில் அங்க கண்டிருந்தாரண்டா நான் தான் அவன் என்று விளங்கப்படுத்த மாட்டாரா? அவரும் விளங்கப்படுத்துவார். கண்டா அவரும் விளங்கப்படுத்துவார். அப்ப இப்ப ஏன் அவருக்கு விளங்குது இல்லை? ஏன் அவருக்கு விளங்கலைன்னா சும்மா வீண காலம் போயிட்டு அதை அவரு தன்னை வெளிப்படுத்துறதுக்காகவே பேசி காட்டியிருக்காரு நமக்கு. நான் எங்க இருக்கேன்னு பாருங்க, யாரோட இருக்கேன். அப்ப ஒஸ்தாத் எப்படி சொல்றாங்க? இறை உணர்வு இல்லாதவன் இன்சானா அவன் இருதயத்தில் இருப்பவன் ஷைத்தானே. அப்ப யார் இருக்கா? இப்ப இதயத்தை பிடிச்சுக்கிட்டு தனிமையில் அமையா உள்ளமது அதில் தலை விரித்தாடுது ஷைத்தானியா. தனிமையில் அமையா உள்ளமது அதை தனிமைப்படுத்துறது
தரவுகள் நிறைந்த உள்ளம் அது. அதை தனிமைப்படுத்துறது மிக கடினம். தனிமையில் அமையா உள்ளம் அதில் தலை விரித்தாடுது சைத்தானியா. அப்ப அவன் தடை செய்கிறான் பாய்ப்பா. இன்னைக்கு அந்த கல்வை துறந்து அதை ஏற்றுக்கொள்றதுக்குரிய இடிப்பு நிலையை கொடுக்கணும். அவர்கிட்ட கொடுத்திருக்கானா? இவ்வளவு காலமா அவர் எடுத்திருக்கிறாண்டா? இல்ல. அப்ப அவன் தடை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை விளங்கி கொள்ற அளவுக்கு கூட அந்த கல்வி துறக்கலையே. சரி, ரைட், அதுக்குத்தான் துறக்கல. அந்த நிலையை அதை சிந்திச்சு முராக்கபா செய்து தியானம் செஞ்சு அந்த இடத்தை எடுக்கணும் என்று தாகத்தோட போறவங்களுக்கு உடனே இவர் என்ன சொல்றாரு? உடனடியாக நடவடிக்கை எடுங்க. அது யாராலையும் தடுக்க இல்லாத, அதை யார் நடவடிக்கை எடுத்தார்? இது கொள்கைக்கு நடவடிக்கை எடுக்க இங்க ஒருத்தரும் இல்லை, ஒருத்தரால இயலாது. அது யாரும் பேசலாம், யாரும் தியானிக்கலாம், யாரும் ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு நிர்வாக பொறுப்பொன்றும் நிர்வாகமும் அதுக்கு உருவாக்கையும் இல்லை. நிர்வாகத்திட்ட கொள்கையை நிர்வகிங்கன்னு கொடுக்கையும் இல்லை. ஏன்? கொள்கையை நிர்வகிக்கிறதுக்கு நிர்வாகத்துக்கு இயலாது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இது சம்பந்தமாகவே இன்றைக்கு எல்லாரும் ஒரு கலந்துரையாடல் செய்யணும் என்கிற நோக்கத்தில் தான் இதை நான் இன்றைக்கு பேசினேன். ஏனெண்டா புறவாட்டத்தில் இந்த உறுதி பெறுற நிலைமைக்கு என்ன விஷயம் வருவதோ அதை உறுதி ஏற்படுறதுக்கு நாம் என்ன செய்யணும்? அதை பயன்படுத்திக்கணும். அதால உறுதி தான் ஏற்படும். ஏன்னா ஒஸ்தாதோட காலப்பகுதியிலிருந்து நான் ஒஸ்தாதோட இருந்து பயிற்சி விக்கப்பட்டது அப்படித்தான். எனக்கு ஒஸ்தாது பயிற்சி தந்து அப்படித்தான். நான் எதுலையும் பின்கால் வைக்கல, வைக்கிற ஒரு சூழலும் எனக்கு வரல. அதனால உள்ளத்தை பக்குவப்படுத்தி உள்ளத்தில் தியானம் செஞ்சு உறுதி பெற்றா அவர் பேசியிருப்பார். இன்னைக்கு அவங்க பேச வேண்டிய விஷயம் இது. அதை வெளிப்படுத்தி இன்றைக்கு மற்றவங்களுக்கு பேசி விளக்கம் கொடுக்க வேண்டிய விஷயம் இது. அப்ப இப்படி இந்த அறிவை ஊற்றுறது ஒரு சாதனை. இது செய்யணும். ஒஸ்தாதை சொல்றாங்க, அறிஞருக்கு அழகு அறிவை ஊட்டுதல். அப்ப அறிஞர்ண்டா அறிவு இருந்தால் அந்த அறிவை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப எப்பயுமே தான் விரும்புகிற ஒன்றை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் அவர் மூமினாக மாட்டார்ண்டா. தான் விரும்புகிற என்ன? பூரண சாந்தியை, பூரண இடிப்பு நிலை. அப்போ அதை விரும்பி அவர் அந்த நிலையை அடைஞ்சாரண்டா, அதை தன் சகோதரனுக்கு விரும்புறது தான் மூமின்ங்கிற இடம். இதை இன்னும் விளங்கப்படுத்த போனால் இன்னும் நியாயமாக இதை மட்டுமே மனத்தியால கணக்கு பேசலாம். நான் எப்படி அவர் மூமினாகிறாரு, ஏன் அவர் அப்படி கொடுக்க வேண்டியிருக்கு, அவர் நான் என்று காண்றார் அந்த நிலை எல்லாத்தையும். அவர் தண்ட நிலை அதை அவர் வெளிப்படுத்துறதுக்கு தான் அதை சொல்கிறார். இன்னும் இதில் நுட்பம் இருக்கு. அப்போ பேச்சை கேட்டீங்களா சஹி? கேட்ட உடனே அங்கே குரூப்ல போடணும் போல இருந்துச்சு, போட்டு விட்டு. சரி, எல்லா குரூப்லையும் போடுங்க. தனியாக ஒன்று பண்ணாலும் எல்லாருக்கும் அனுப்புங்க. நான் சாச்சாக்கிட்டேயும் வில்லேஜ் அனுப்புங்க. அறக்கட்டளையில் இருக்காது அவங்களுக்கும் அனுப்புங்க. ஏன்னா அவங்களுக்கும் இதுல இருக்கு படிப்பு. அல்லாஹ் என்ன கொள்கை என்ன சொல்லி சொல்லுங்க. ஒரு நிமிஷ பேச்சிலேயே 25 நிமிஷத்துக்கு கல்வி பேசுறோம். அப்ப இதுல இருந்தே விளங்கணும் அப்ப எவ்வளவு இருக்கின்றது. அது நிமிஷம் போயிட்டு இல்லாட்டி ஒரு மணித்தியாலத்துக்கு மேல அதை இன்னும் விளக்கலாம். ஒவ்வொன்றா விளக்கலாம். ஒவ்வொன்றா ஏன் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த சரிபடல ஒவ்வொன்றா விளக்கி கொடுக்கலாம். நாங்க சரி, இன்றைக்கு இதோட நிப்பாட்டுவோம். நாளைக்கு வளமையா நடக்கிற மாதிரி உறவாட்டம் நடக்கும். நாளைக்கு உங்களோட சூழலை வச்சு உறவாட்டத்துக்கு வாங்க. சூழலை வச்சு முடிவெடுங்க. வளமையா நடக்கிற மாதிரி உறவாட்டம் நடக்கும். சரியா? அப்ப இதோட சஜா இதோட நிப்பாட்டுவோம். இந்த ஒரு நாள் மில்லாத மாதிரி இந்த ஒரு சூழலை வச்சு வாங்கன்னு சொல்றீங்க. ஏனது நாளைக்கு பெருநாள் தானே சஜா? பெருநாள். அப்ப அதுக்கு வேலை இருக்கும், வீட்டு வேலை, சாமம் வாங்குற இப்படி இருக்கும். அப்ப எல்லாத்தையும் வச்சு சூழலை வச்சு முடிவெடுங்க. ஆனா நாளைக்கு உறவாட்ட டைமுக்கு உறவாட்டம் நடக்கும். ஒரு ஆள் வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏதோ பேசிட்டு அதாவது சூழலை வச்சு செஞ்சு சொல்றாதான் சங்கடப்பட்டுக்காம. ஆனா உறவாட்டம் ஒரு நாள் நடக்கணும். அவங்களோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன செய்யும்.
முடிவெடுக்கும். ஒவ்வொரு நாளும் உறவாட்டத்தை விடக்கூடாதுன்னு எடுத்தா அது அந்த கல்விட பக்குவத்தை பொறுத்து அமையுமே. அப்போ அது இயற்கையாக தான் வரணும். கட்டாயப்படுத்த மேல அதை நாம என்ன செய்ய அவளுக்கு கட்டாயமாக கொண்டாடையும் மேல அதை செய்யவும் கூடாது. சரி சஜா, அப்போ நான் வைக்கிறேன். நல்ல சஜா, சந்திக்கலாம்.